திருப்பாவை பாசுரத்தில் மிக விசேஷமான பாசுரம். அதாவது நேற்றைய பாசுரம், இன்றைய பாசுரம், நாளைய பாசுரம் மூன்றுமே நப்பிண்ணை பிராட்டியை எழுப்புவதாக ஐதீகம். அது நேற்று நம்ம பார்த்த முதலிலே பிரிந்தது. இன்னைக்கு பார்க்க வேண்டியது இரண்டாவது பிரிந்தது இடையிலே. நாளைக்கு பார்க்க வேண்டியது கடையிலே பிரிந்தது அப்படின்னு எடுத்துக்காட்டுவாங்க பெரியவங்க. அதாவது இன்றைய பாசுரத்தில் பார்த்தோன்னு சொன்னால், குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் மைத்து கிடந்த வார்மார்வா வாய்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீவும் மணாலனை எத்தனை போதும் திகழ ஒட்டாய்தான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவும் அன்று சொல்ற அழகாக. அதாவது இந்த இடத்துல சுடி கொடுத்த நாச்சியாரானவன் திருமாலுக்கும் தாயாருக்கும் உபதேசம் பண்றாளாம். தத்துவம் அன்று தகவும் அன்று எடுத்துக்காட்டுகிறார்கள் மிக விசேஷமாக. அதாவது நேற்றைய பாசுரத்துல அழகாக சொன்னார் இல்லையா, நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னா. அப்போ உடனே அந்த அம்மா நந்தகோபாலுடைய மருமகள்கள் எத்தனை பேர், நீ என்ன மட்டும்தான் எப்படி எனக்கு யாருக்கு தெரியும் இல்லையா? கிட்டத்தட்ட 16,100 தேவிமார்கள் கண்ணனுக்கு. அப்ப நீ என்னதான் சொல்ற எனக்கு எப்படி தெரியும்? நப்பின்னாய், நீ ஏத்துக்கலாம்னு சொல்ற, அவன் ஏத்துக்க கூடாதுன்னு சொல்ற, என் நினைவை யாரும் அறியவில்லையேன்னு துக்கப்பட்டாரா யாரு? ராமன். நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? சுவாமி, தேவர் தான் ராஜா, தேவர் தான் பரபிரம்மம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கன்னு நீங்க எல்லாம் சொல்லணும். அதுதானே அடிமைத்தனத்தினுடைய பூர்ணத்துவம். நியாயமா நான் என்ன பண்ணி இருக்கணும்? அந்த விபீஷண ஆழ்வானை இலங்கையில் இருந்து நடக்க விட்டேனே, நான் தான் பாவி என்று ராம சொல்றார். அவனை நடக்க விட்டு இவ்வளவு தூரம் கெஞ்ச விட்டு இருக்கிறனே, நியாயமா நான் என்ன பண்ணி இருக்கணும்? அந்த இலங்கைக்கே சென்று அவனை ரட்சித்து இருக்கணும். அது ஒரு புறாவுடைய கதை சொல்வாரு, ஒரு குரங்கனுடைய கதை சொல்வாரு. அந்த குரங்கனுடைய தன்மை தானே நீயும் சுக்ரீவா அப்படி அந்த கதையெல்லாம் சொல்வார். அப்ப என்னென்ன, அதாவது ஒரு மனிதனானவன் ஒரு காட்டு வழியாக செல்லும் போது ஒரு புலி துரத்துகிறது, பட்டு மரத்து மேல ஏறிடுறாரு. அங்க ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்கை பார்த்த உடனே கீழே புலிக்குது, மேல குரங்கு இருக்குது, என்னடா பண்றதுன்னு பயப்படுறாரு இவரு. உடனே அந்த குரங்கு சொல்லுங்க, கவலைப்படாத, அந்த புலிகிட்ட நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுதான். உடனே இரவு முழுக்க வருது. அப்போ அந்த குரங்கும் அந்த மனித குரங்கும் இந்த மனிதனும் பேசிக்கிறாங்க. நம்ம தூங்கிட்டா 2 பேரும் கீழே விழுந்துருவோம். 2 மணி நேரம் நீ தூங்கு, நான் காவல் காக்கிறேன். அடுத்த 2 மணி நேரம் நீ தூங்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி, ஏன்னா புலி கீழே நிக்குது, எப்ப கீழே இறங்கி வருவான் அவனை கொன்று தின்னலாம். உடனே மனிதன் முதல்ல தூங்கிட்டார். அந்த குரங்குக்கு ஏதோ புத்தம் ஏதோ